Hello friends, welcome to Ramas Yummy Kitchen. இன்னைக்கு வந்து நம்ம வீட்லயே ஒரு மினி Blackforest கேக் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸி தான் இது. வாங்க இப்போ இது எப்படி பண்றதுன்னு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து செரி சிரப் தான் ரெடி பண்ணனும். அது வந்து ரொம்பவே ஈஸி. ஒரு டம்ளர் தண்ணில 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துட்டு பொடியா கட் பண்ணி செரி சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வச்சு எடுத்தா நமக்கு ரெடி ஆயிடும். அடுத்து சாக்லேட் வந்து நம்ம திருவி எடுத்து வச்சுக்கலாம். இன்னைக்கு வந்து நான் டார்க் சாக்லேட் எடுத்துர்க்கேன். உங்களுக்கு விருப்பமான எந்த சாக்லேட் வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். சாக்லேட் வந்து திருவறதுக்கு முன்னாடி நல்லா ஃப்ரீசர்ல வச்சு எடுத்துக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு திருவறதுக்கு நல்ல பூ மாதிரி ஈஸியா வரும். இந்த மாதிரி சின்ன ஹோல்ஸ் இருக்க கிரேட்டரா எடுத்துக்கோங்க. அப்பதான் நல்லா இருக்கும். சோ இப்ப சாக்லேட் திருவிட்டு நான் உங்ககிட்ட காட்றேன். இப்ப சாக்லேட் திருவாச்சு. இத ஃப்ரிட்ஜ்ல எடுத்து வச்சிடலாம். இப்போ அடுத்து நம்ம க்ரீம் ரெடி பண்ணிக்கலாம். ஃப்ரெஷ் க்ரீம் வந்து நல்லா ஃப்ரிட்ஜ்ல வச்சு சில்லுன்னு எடுத்துக்கோங்க. அத பவுல்ல சேர்த்துட்டு ஃபர்ஸ்ட் ஒரு 2 நிமிஷம் நல்லா பீட் பண்ணுவோம். இப்போ சில்லுன்னு இருந்ததுனா உங்களுக்கு வந்து சீக்கிரமாவே நல்லா வந்து க்ரீமியா வரும். இப்போ இத பீட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூடவே நான் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சக்கரை வந்து பொடி பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்துட்டு இத பீட் பண்ணனும். சீக்கிரமா நமக்கு க்ரீமியா வரதுக்காக நான் இன்னைக்கு வந்து ஒரு பெரிய பவுல்ல தண்ணி வந்து ஃப்ரீசர்ல வச்சு நல்லா கட்டியாக்கி வச்சிருக்கேன். இது மேல நம்ம அந்த க்ரீம் பவுல எடுத்து வச்சு பீட் பண்ணோம்னா உங்களுக்கு ரொம்பவே சீக்கிரமா திக் ஆயிடும். உங்களுக்கு வந்து ஹீட் ஆவாம நல்லா கூலிங்காவே இருக்கும் எப்பவுமே க்ரீம் வந்து. சோ இப்போ இத பீட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து இந்த டிப் கண்டிப்பா யூஸ் பண்ணி பாருங்க. நீங்க ஃப்ரெஷ் க்ரீம் எப்போ பீட் பண்றீனாலும் இதே மெத்தட்ல பண்ணுங்க. சீக்கிரமா க்ரீமியா ஆயிடும் உங்களுக்கு. இப்போ நல்லா திக் ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா திக் ஆனதுக்கு அப்புறமா இது திருப்பி நம்ம ஃப்ரிட்ஜ்ல வச்சிடுவோம். அடுத்து பிரெட் ஸ்லைஸை வந்து இன்னைக்கு நான் இந்த ஷேப்ல கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு விருப்பமான ஷேப்ல நீங்க வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு மேல நம்ம ரெடி பண்ண செரி சிரப் சேர்த்துக்கலாம். வெறும் சுகர் சிரப் சேர்க்கிறதோட இந்த மாதிரி செரி ஃப்ளேவரோட நீங்க செஞ்சீங்கன்னா அந்த கேக் வந்து கடையில சாப்பிடுற மாதிரியே நல்லா சூப்பரா செம்ம டேஸ்டா வருது. இப்போ இதுக்கு மேல நம்ம ரெடி பண்ணி வச்ச க்ரீமை சேர்த்துக்கலாம். நம்ம வந்து கொஞ்சமா வந்து பவுடர் சுகர் சேர்த்துக்கனால மைல்டான ஸ்வீட்டோட செம்ம சூப்பரா இருக்கும். இத வந்து ஈவனா எல்லா இடத்துலயும் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போ இன்னைக்கு வந்து நான் ஒரு 3 லேயர் வந்து ரெடி பண்ணி பிரெட் பீசஸ் வைக்கிறேன். உங்களுக்கு எத்தனை லேயர் வேணுமோ எவ்வளவு பெருசு கேக் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ அடுத்த ஸ்லைஸ் வச்சிட்டு மேலே செரி சிரப் சேர்த்துக்கலாம். இப்போ அடுத்து க்ரீம் சேர்த்து அப்ளை பண்ணிடலாம். இப்போ க்ரீம் அப்ளை பண்ணிட்டு நல்லா ஈவனா எல்லாத்தையும் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போ இன்னொரு ஸ்லைஸ் வச்சு அதே மாதிரி செரி சிரப் க்ரீம் போட்டு கேக் ஃபுல்லா நல்லா கவர் ஆவற மாதிரி நம்ம க்ரீமை தடவ போறோம் இப்ப. இப்போ நிறைய க்ரீம் போட்டு எல்லா இடத்துலயும் நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். கொஞ்சம் க்ரீம் வந்து நல்லா அப்ளை பண்ணிட்டு எல்லா இடத்துலயும் கவர் பண்ணிக்கலாம். இப்போ கேக் ஃபுல்லா அப்ளை பண்ணிட்டு உங்ககிட்ட காட்றேன் நானு. இப்போ கேக் ஃபுல்லா நல்லா க்ரீம் வந்து நம்ம அப்ளை பண்ணியாச்சு. இதுக்கு மேல நம்ம துருவி வச்ச சாக்லேட்டை சேர்த்துக்கலாம். சைடுலலாம் உங்களுக்கு ஃபுல்லாவே க்ரீம் நம்ம அப்ளை பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு நல்லா சாக்லேட் வந்து ஈஸியா கோட் ஆயிடும். சோ இந்த மாதிரி ஒரு நைஃப் வச்சு எல்லா சைடும் ஈவனா சாக்லேட்டை ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இன்ஸ்டன்ட்டா இந்த கேக் நம்ம பண்ணிடலாம். ரொம்ப ஈஸி தான். கண்டிப்பா இத நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. சாஃப்ட்டா டேஸ்டா செம்ம சூப்பரா இருக்கும். மேலே வந்து க்ரீம் வச்சிட்டு ஒரு செரி வச்சிடலாம். இது எப்படி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. கண்டிப்பா மிஸ் பண்ணாம வீடியோ ஃபுல்லா பாருங்க.